அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானெடுத்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே. அருணிதா சிம்ஹா என்ற ஒரு பெண் நமக்கெல்லாம் தெரியும். 4 வெறிப்பிடித்த நாய்கள் ரயில் பாதையில் அவளை தூக்கி எறிந்த பொழுது அவள் கால்கள் உடைக்கப்பட்டு அவள் உடல் சிதைக்கப்பட்டு கிடந்தாள். நாயின் மூத்திரம் மேலே பட்டு கற்களால் அடித்து அடித்து கொடுமைப்படுத்தியப்பட்ட பெண் மருத்துவமனையில் சென்று அவளது ஒரு காலை வெட்டியே எடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது அவள் மனம் தவறாமல் எனக்கு அச்சமே இல்லை என்று 2013ஆம் ஆண்டு எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி இறங்கினாள் என்றால் அவளை விட ஒரு வீர பெண்மணி இந்த எடுத்துக்காட்டில் எப்படி கூடுவது? அச்சத்தை தவிர்த்த கதைகள் எத்தனையோ நம் காதில் வந்து விழுகின்றது. மருதாணி சிவப்போடு முகமும் சிவந்து கைகளை விரித்தபடி ஓடி வந்த ஆசை மகள் பின்பு ஒரு நாள் புதர்களுக்கிடையே இரத்த சிவப்போடு கால்களை விரித்தபடி கிடந்த பாவக்கதையை சொல்வதா? ஆசைப்பட்ட குற்றத்திற்காக ஆணவ கொலை செய்த அவளைகளின் கதை சொல்வதா? இருமனம் பேசாமல் பேசப்படும் திருமணங்களில் வெக்கத்தில் குனியாமல் வேதனையில் குனிந்திருக்கும் கட்டாய கதையை சொல்வதா? வரலாற்று கதைகளில் வழிகள் நிறைந்த கதைகள் பல்லாயிரம் இருக்க எதை நான் சொல்வது? இந்தியாவை ஆண்ட இந்திராக்கள் கடந்து வந்த பாதையை சொல்வதா? நிர்மூலமாக்கப்பட்ட நிர்பயாக்கள் அடைந்த வாதையை சொல்வதா? அழகால் கொண்டாடப்பட்ட ஐஸ்வர்யாக்களின் கதையை சொல்வதா? அறியா வயதிலேயே கொல்லப்பட்ட ஆசிஃபாக்களின் கதையை சொல்வதா? கோட்டையிலே கொடியேற்றிய திரௌபதியின் கதையினையா? குண்டுகளால் சிதைக்கப்பட்ட இசைப்பிரியாவின் சதையினையா? முளையிலேயே அறுக்கப்பட்ட அனிதா என்னும் விதைனையா? ஓடி ஓடி பதக்கம் பெற்ற கால்களை பாராட்டாமல் ஆனா பெண்ணா என பாலினம் ஆராயப்பட்ட சாந்திகளின் கதை சொல்வதா? அர்ஜுனாக்களையும் புஷ்களையும் கங்கையில் தூக்கி எறிய துணிந்த தேசத்தின் மகள்கள் தெருக்களிலே மையுத்தம் செய்யக்கூடிய அவளை கதையை சொல்வதா? எந்த கதையை சொல்ல துடிக்கும் முன்னே ஊற்றெடுக்கும் கண்ணீரையும் கோபத்தையும் உங்களிடமிருந்து நான் எப்படி மறைப்பது? அச்சம் தவிர்க்காமல் போன கதைகள் எல்லாம் நம் காதில் கேட்கும் பொழுது அச்சம் தவிர்த்த கதைகளும் கேட்க வேண்டும் அல்லவா? இதோ தர்மபுரி மாவட்டத்தில் ஸ்ரீமதி என்ற ஒரு மாணவி 100 கண்டுபிடிப்புக்கும் மேலாக கண்டுபிடித்து கொரோனா காலத்தில் கூட ஆக்சிஜன் பற்றாக்குறையை சரி செய்து கொடுத்து எத்தனை விருதுகள் வாங்கினாலே அவளது கதையும் நமக்கு கேட்டுக்கொண்டுதானே இருக்கின்றது. காது கேட்காது வாய் பேச முடியாது. அரசு பள்ளி மாணவி தடகள போட்டியில் தங்கப்பதக்கம் இந்தியாவிற்காக வென்று கொடுத்து இங்கே உள்ள தமிழக அரசு பள்ளி ஆசிரியர்கள் தனது மகள் வெற்றி பெற்று வந்துவிட்டாலே என்று கொண்டாட்டத்துடன் ஆடி பாடி கொண்டாடினார்களே. அச்சம் தவிர்த்த கதைகள் எத்தனையோ இருக்கின்றது. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டினுள் பொந்தினுள் வைத்தேன், வெந்து தணிந்தது காடே என் பாரதி பாடினானே. இப்பொழுது அப்படியெல்லாம் இல்லை. ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேன் அடி தோழி? நேசம் மறக்கவில்லை நெஞ்சம் எனில் நினைவு முகம் மறந்து விடுமோ என்று கேட்டால் என்றைக்கும் மறக்காது. அச்சம் தவிர்த்து ஒவ்வொருவரும் இங்கே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். இதோ எடுத்துக்காட்டாக உங்கள் முன்னே நிற்கிறேனே, அச்சப்பட்டு கூட உங்கள் முன்னால் அச்சமில்லாமல் பேசிக்கொண்டிருக்கின்றானே. இதே காலத்திலும் கூட இதே இடத்திலும் கூட அச்சமில்லாமல் வாழ்ந்து உச்சி மீது வானெடுத்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லாமல் நாம் வாழ்ந்து முன்னேறுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.